அறிவோம் அருள்வாக்கு காணொளி நேயர்களுக்கு வணக்கம். சென்ற வாரம் இறைவாக்கினர் எலியாவின் விண்ணேற்பு பற்றி சிந்தித்தோம். இந்த வாரம் இஸ்ரேல் மோவாபு போர் பற்றி சிந்திப்போம். ஆகாபுவின் மகனான அகசியாவின் இறப்பிற்கு பின் அவனது சகோதரனான யோராம் இஸ்ரேலின் அரசனாக பதவியேற்றான். அவன் இஸ்ரேலை 12 ஆண்டுகள் ஆட்சி செய்தான். தனது முன்னோர்களைப் போலவே அவனும் ஒரு தீய அரசனாகவே வாழ்ந்தான். இஸ்ரேலின் முதல் அரசனான யெரொபெயாம் தொடங்கிய சிலை வழிபாடுகளை தொடர்ந்தான். ஆனால் அவன் தந்தை ஆகாபு செய்து வைத்த பாகால் சிலைத்தூணை அகற்றினான். சிலைத்தூண் என்பது தொழுகை மேடுகளிலும் கோவில்களிலும் தெய்வங்களின் சிலைக்கு பதிலாக வைக்கப்படும் ஒரு கல் தூண். சில நேரங்களில் அந்த தெய்வத்தின் அடையாள சின்னம் அந்த கல் தூணில் பொறிக்கப்பட்டிருக்கும். பெரும்பாலான வேளைகளில் வெறுமனே செதுக்கப்பட்ட கல் தூணாகவே இருக்கும். அரசன் யோராமின் தந்தையான ஆகாபு அரசனாக இஸ்ரேலை ஆட்சி செய்த காலத்தில் மோவாபியர்கள் அவனுக்கு பணிந்திருந்தார்கள். இஸ்ரேலுக்கு அவர்கள் கப்பங்கட்டி வந்தார்கள். மோவாபிய அரசன் மேசா ஆண்டுக்கு 1,00,000 செம்மறியாடுகளையும் கம்பளிக்கென 1,00,000 ஆட்டுக்கிடாய்களின் முடியையும் கப்பமாக கொடுத்து வந்தான் என பார்க்கிறோம். இவ்வாறு இஸ்ரேலுக்கு பணிந்திருந்த மோவாபியர்கள் அரசன் ஆகாபு இறந்தபின் கப்பம் செலுத்த மறுத்து இஸ்ரேலுக்கு எதிராக கிளர்ச்சி செய்தார்கள். அரசன் யோராம் காலத்தில் கிளர்ச்சி அதிகமாகவே இருந்தது. எனவே அரசன் யோராம் மோவாபியர்களுக்கு எதிராக போரிட திட்டமிடுகிறான். அதற்கு ஆதரவாக ஏதோமின் மன்னனின் உதவியையும் நாடுகிறான். அவர்களும் அரசன் யோராமுக்கு ஆதரவு தருகின்றனர். யூதாவின் அரசன் யோசபாத்து இஸ்ரேலுடன் நல்லுறவு கொண்டிருந்தார். ஏனெனில் யோசபாத்தின் மகனான யோராம் ஆகாபுவின் மகளும் அரசன் யோராமின் சகோதரியுமான அத்தாலியாவை மணந்திருந்தார். இந்த மன உறவு இஸ்ரேலுக்கும் யூதாவுக்கும் இடையே ஒரு நல்லுறவை ஏற்படுத்தி இருந்தது. இஸ்ரேலின் அரசன் யோராம் யூதாவின் அரசன் யோசபாத்திடம் உதவி கேட்டபோது அவர், வருகிறேன், நீரும் நானும் ஒன்றே, உம் மக்களைப் போலவே என் மக்களும், உம் குதிரைகளைப் போலவே என் குதிரைகளும் என யோராமிடம் கூறுகிறார். இருவரும் ஏதோம் பாலைநிலம் வழியாக போய் மோவாபியரை தாக்கலாம் என முடிவு செய்கின்றனர். ஏதோம் மன்னனின் உதவியையும் அவர்கள் நாடி பெறுகின்றனர். பண்டைய மேற்காசிய நாடுகளில் அரசன் போருக்கு செல்லும் முன் அவன் வழிபடும் தெய்வத்தின் திருவுளத்தை அறிந்து கொள்வது வழக்கம். இஸ்ரேலரும் அதை செய்தார்கள். உதாரணமாக அரசன் ஆகாபு ராமோத்துக்கிலேயாதை கைப்பற்றும் வண்ணம் சிரியர்களுக்கு எதிராக போருக்கு செல்லும் முன் பாகாலின் இறைவாக்கினர்களிடம் திருவுரை கேட்கிறான். ஆனால் யூதாவின் அரசன் யோசபாத்தின் வற்புறுத்தலுக்கு இணங்கி ஆண்டவருடைய இறைவாக்கினரான மீகாயாவிடமிருந்து ஆண்டவரின் திருவுளத்தை அறிந்து கொள்ள விரும்புகிறான். இம்முறை போருக்கு செல்லும் முன் ஆண்டவருடைய திருவுளத்தை கேட்பதாக தெரியவில்லை. அரசன் யோராம் யூதாவின் அரசனுடனும் ஏதோமின் மன்னனோடும் போருக்கு செல்கிறான். அவர்கள் 7 நாட்கள் பயணம் செய்தபின் படை வீரர்களுக்கும் அவர்களை பின்தொடர்ந்த விலங்கினங்களுக்கும் தண்ணீர் இல்லாத சூழ்நிலை ஏற்படுகிறது. தண்ணீர் இல்லை என்றால் சாவு உறுதி என நினைக்கிறான். எனவே அரசன் யோராம் பதட்டம் அடைகிறான். 3 அரசர்களையும் அவர்களின் படைகளையும் கொல்வதற்காகத்தான் ஆண்டவர் இங்கே அழைத்து வந்திருக்கின்றார் என நினைக்கிறார். இஸ்ரேல் அரசர் யோராமுடன் போருக்கு வந்த யூதாவின் அரசன் யோசபாத்து ஆண்டவரின் விருப்பத்தை அறிந்து கொள்ள விரும்புகிறார். பண்டைய காலத்தில் ஆண்டவரின் விருப்பத்தை அறிந்து கொள்வதற்காக ஏபோது அணிந்த குருக்களையோ அல்லது இறைவாக்கினர்களையோ உடன் அழைத்து செல்வது வழக்கமாக இருந்தது. யோராமுடன் அவ்வாறு யாரும் இருப்பதாக தெரியவில்லை. அப்போது அரசனின் பணியாளர்களில் ஒருவன் எலிசாவை பற்றி பேசுகிறான். அவரை இறைவாக்கினர் எலியாவின் பணியாளராக அடையாளப்படுத்துகிறார். எலியா கைகளை கழுவும் போது தண்ணீர் ஊற்றி வந்தவர் என குறிப்பிடுகிறான். இறைவாக்கினர் எலியாவுடன் இருந்ததால் அவர் எலியாவின் வாரிசாக கருதப்படுகிறார். யோசபாத்து எலிசாவை இறைவாக்கினராக பார்க்கிறார். ஆண்டவரின் வாக்கு அவரிடம் உள்ளது என அறிக்கையிடுகிறார். 3 அரசர்களும் இணைந்து எலிசாவிடம் வருகின்றனர்.
எலிசாவுக்கும் அரசன் யோராமுக்கும் நல்லுறவு இருப்பதாக தெரியவில்லை. எனவே இருவருக்கும் இடையில் வாக்குவாதம் ஏற்படுகிறது. எலிசா யோராவிடம், உனக்கும் எனக்கும் என்ன உறவு? உன் தந்தையின் இறைவாக்கினரையும் உன் தாயின் இறைவாக்கினரையும் நாடிச் செல் என்கிறார். யோராமின் பெற்றோரான ஆகாவும் ஈசபேலும் பாகாலையும் அசேராவையும் தொழுதவர்கள். அவர்களின் இறைவாக்கினர்களை கொண்டிருந்தவர்கள். பாகாலின் இறைவாக்கினர்கள் கூறிய வாக்குகள் தான் அரசன் ஆகாபு ராமோத்து கிளையாதில் கொல்லப்படுவதற்கு காரணமாக இருந்தது. யோராம் எலிசாவிடம், இல்லை, ஆண்டவர்தாம் அரசர்களாகிய எங்கள் மூவரையும் மோவாபியர் கையில் ஒப்படைக்கும்படி இங்கே கூட்டி வந்திருக்கிறார் என்கிறான். தாங்கள் ஆபத்தான சூழ்நிலையில் இருப்பதற்கு ஆண்டவர்தாம் காரணம் என கூறுவது போல் உள்ளது. அதே வேளையில் ஆண்டவரால் தான் அவர்கள் விரும்புவதை செய்யவும் ஆற்றல் உண்டு என்பதை வெளிப்படுத்துவதாகவும் அவனுடைய வார்த்தைகள் அமைந்திருக்கின்றன. எலிசாவுக்கு அரசன் யோராமை பிடிக்காது. எனவே அரசன் யோசபாத்து அவர்களுடன் இருப்பதன் காரணமாக பேச விரும்புவதாக கூறுகிறார். எலிசா அவர்களிடம் ஒரு பாணனை அழைக்க கூறுகிறார். பாணன் என்பவன் நரம்பு கருவிகளை பயன்படுத்தி இசையமைத்து பாடல்களை பாடுபவன். யோராமின் பணியாளர்கள் பாணன் ஒருவனை அழைத்து வருகிறார்கள். அவன் யாழ் இசைக்கையில் ஆண்டவரின் ஆவி இறைவாக்கினர் எலிசாவின் மீது இறங்குகிறது. அவர் ஆண்டவரால் தூண்டப்பட்டு அவர்கள் பாளையம் இறக்கி இருக்கும் பள்ளத்தாக்குகள் எங்கும் குழிகளை விட்டச் சொல்கிறார். நீங்கள் காற்றையோ மழையையோ காணப்போவதில்லை. ஆயினும் இந்த பள்ளத்தாக்குகள் தண்ணீரால் நிரப்பப்படும். நீங்களும் உங்கள் கால்நடைகளும் விலங்கினங்களும் தண்ணீர் அருந்துவீர்கள் என்கிறார். அது மட்டுமல்ல, ஆண்டவர் மோவாபியரையும் உங்கள் கையில் ஒப்படைப்பார். நீங்கள் எல்லா அரண்சூழ் நகர்களையும் அனைத்து மாநகர்களையும் முறியடிப்பீர்கள். நீங்கள் கனிதரும் மரங்கள் அனைத்தையும் வெட்டி வீழ்த்துவீர்கள். எல்லா நீரூற்றுகளையும் தூர்த்து விடுவீர்கள். வளமான வயல்கள் அனைத்தையும் கல்லால் நிரப்பி விடுவீர்கள் என இறைவாக்குரைக்கிறார். இவையெல்லாம் எவ்வாறு நிகழும் என அவர்களுக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் கூறினால் அது நடக்கும் என அவர்கள் நம்பினார்கள். அவர்களின் நம்பிக்கை வீண் போகவில்லை. மறுநாள் காலை பலி செலுத்தும் நேரத்தில் தண்ணீர் ஏதோ வழியாக ஓடி வந்து நாட்டையே நிரப்புகிறது. அறிஞர்களின் பார்வையில் ஏதோ வழியாக வருகின்ற தண்ணீர் செரேத்து என்னும் ஓடையிலிருந்து வருகின்ற தண்ணீராக இருக்கலாம் என நம்பப்படுகிறது. பாலஸ்தீன மலைப்பகுதிகளில் மழை அதிகமாக பெய்யும். அவ்வாறு மழை பெய்யும் போது அங்குள்ள ஓடைகளில் திடீரென தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடும். அந்த நேரங்களில் பள்ளத்தாக்கு பகுதிகளில் மழை பெய்யாமல் இருந்தாலும் மலைப்பகுதிகளில் உள்ள ஓடைகள் பெருக்கெடுத்து வரும்போது தண்ணீர் பள்ளத்தாக்குகளை நிறைக்கலாம். அரசர் யோராமின் படைகள் சிறைத்து ஓடையின் அருகில் பாளைய முறைக்கு இருந்திருக்கலாம் என நம்பப்படுகிறது. திடீரென ஓடையில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கம் பள்ளத்தாக்குகளில் வெட்டப்பட்ட குழிகளை நிரப்புகிறது. குழிகள் வெட்டப்படாமல் இருந்திருந்தால் தண்ணீர் அங்கே நிற்காமல் ஓடிப்போயிருக்கலாம். இறைவாக்கினர் எலிசாவின் வார்த்தைகளில் நம்பிக்கை வைத்து அரசன் யோராமின் பணியாளர்களும் படை வீரர்களும் பள்ளத்தாக்குகளில் குழிகளை வெட்டியிருந்ததால் அங்கே தண்ணீர் நிரம்பி நிற்கிறது. தங்களோடு போர் புரிய அரசர்கள் வருகிறார்கள் என்பதை கேள்வியிட்ட மோவாபியர்கள் அவர்களை எதிர்த்து போரிட வெளியே வருகின்றனர். காலையில் அவர்கள் கண்ட காட்சி அவர்களை மகிழ்ச்சியுறச் செய்கிறது. காலை கதிரவனின் ஒளி குழிகளில் நிறைந்து நின்ற தண்ணீரின் மீது பட்டபோது இரத்தம் போல் செந்நிறமாக தோன்றியது. அதை அவர்கள் தவறாக புரிந்து கொள்கிறார்கள். அரசர்கள் தங்களுக்குள் போர் புரிந்து ஒருவரை ஒருவர் வெட்டி வீழ்த்தியுள்ளார்கள் என அவர்கள் நினைக்கிறார்கள். பாளையத்திலும் யாரையும் காணவில்லை. பாளையம் வெறிச்சோடி கிடப்பதாக அவர்கள் நினைக்கிறார்கள். எதிரிகளின் பாளையத்தில் யாரும் இல்லை. அவர்கள் ஒருவரை ஒருவர் தாக்கி இறந்து விட்டனர் என நினைத்தவர்களாக அவர் ஒருவரிடம், மோவாபியரே வாருங்கள், கொள்ளையடிப்போம் என பெரும் மகிழ்ச்சியோடு முன்வருகின்றனர். இஸ்ரேலரும் அவர்களுக்கு துணையாக நின்ற யூதாவின் படைவீரர்களும் ஏதோமின் படைவீரர்களும் ஒருவரை ஒருவர் தாக்கி இறந்திருந்தால் அவர்களின் பிணங்கள் அங்கே கிடக்க வேண்டும். அப்படி எந்த பிணங்களும் அப்பகுதியில் இல்லை. மோவாபியர்கள் இதையெல்லாம் சிந்திக்கவில்லை.
உண்மை எதுவென்று தெரியாத மோவாபியர்கள் இஸ்ரேலரின் பாசறைக்குள் வருகின்றனர். பாசறைக்குள் பதுங்கியிருந்த இஸ்ரேலர் அவர்களை தாக்கத் தொடங்குகின்றனர். எதிர்பாராமல் நடந்த நிகழ்வால் நிலைகுலைந்த மோவாபியர்கள் உயிர் பிழைத்தால் போதும் என நினைத்து ஓடத் தொடங்குகின்றனர். இஸ்ரேலர் அவர்களை திரட்டிச் சென்று வெட்டி வீழ்த்துகின்றனர். அங்கே இருந்த எல்லா நகர்களையும் அழிக்கின்றனர். வளமான நிலங்களை கற்களை வீசி நிரப்புகின்றனர். எல்லா நீரூற்றுகளையும் தூர்க்கின்றனர். கனிதரும் மரங்கள் அனைத்தையும் வெட்டி வீழ்த்துகின்றனர். பண்டைய காலத்தில் போரில் இவ்வாறு நிலங்கள் பலன் தராமல் செய்வது பொருளாதார தடை செய்வதற்கு இணையானதாக கருதப்பட்டது. விவசாய பொருளாதாரத்தை ஆதாரமாக கொண்டு வாழ்ந்த காலத்தில் விவசாயம் செய்யவிடாமல் தடுப்பது போர் உத்தியாக கருதப்பட்டது. நாளடைவில் கற்கள் அகற்றப்பட்டு மீண்டும் நிலம் விவசாயத்திற்கு பயன்படுத்தப்படலாம். ஆனால் அதற்கு நீண்ட நாட்களாகலாம். போரில் மோவாபியர்கள் தோற்கடிக்கப்படுகின்றனர். இறைவாக்கினர் எலிசா கூறியபடி அனைத்தும் நிறைவேறுகிறது. எல்லா நகர்களும் அழிக்கப்பட்டு விட்டன. வயல்வெளிகள் கற்களால் நிரப்பப்பட்டு பலன் தர முடியாதபடி மாற்றப்பட்டு விட்டது. கீர் அரசேத்து என்ற நகர் மட்டும் எஞ்சியிருந்தது. மோவாபிய மன்னன் சூழ்நிலையை உணர்கிறான். இனி வெற்றி பெற வாய்ப்பில்லை என்பதை அறிந்தவன் ஏதோமின் அரசனை அணுகுகிறான். அவனிடம் ஆதரவு கேட்கிறான். ஆனால் ஏதோமின் மன்னன் ஆதரவு கொடுக்க மறுக்கிறார். என்ன செய்வதென திகைத்து நிற்கும் அவன் தனது தலைமகனையே பலியாக ஒப்புக் கொடுக்கிறான். பண்டைய காலத்தில் தலைமகனையே பலியாக ஒப்புக் கொடுக்கும் பழக்கம் பல கலாச்சாரங்களிலும் இருந்தது. விவிலியத்தில் பல இடங்களில் குழந்தைகள் தெய்வங்களுக்காக பலியிடப்படுவது பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆனால் யாவே கடவுள் அத்தகைய பலிகளை ஏற்பதில்லை. குழந்தைகளை பலியிடுவது இஸ்ரேலில் தடை செய்யப்பட்ட ஒன்றாக இருந்தது. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்.